சிம்ம ராசி. சிம்ம ராசிக்குன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல குரு பார்வையில் வரப்போகிறார். அப்ப 2 கூடையரும் 11 கூடையருமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா புதன் தானே. புதன் பணவரவு, பொருளாதாரம், அதீத லாபங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துக்கு. அப்ப அது குரு பார்வையில 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 2 கூடையர் 4க்கு வந்தாலே ஒரு இடம் வாங்குறது, ஒரு சொத்துக்கள் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லது அதெல்லாம் மாத்துறதுக்கு உண்டான அமைப்பு, பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயத்துல உண்டு. என்னுடைய சொந்த வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடங்கிறது இடமாற்றம், மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப அதற்கு உண்டான முயற்சியை நீங்க எடுத்து செய்வீங்க கடுமையா அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அப்ப அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கனால கொஞ்சம் அதீத லாபங்கள் உண்டு. தொழில் ரீதியாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லாபங்கள் குறைவாக இருக்கு அப்படின்னா இந்த மாசம் குரு பார்வை பெறும்பொழுது குருவினுடைய ஒளி புதன் மேல படும்பொழுது அந்த இருள் எல்லாமே விலகிடும். அப்ப உங்களுக்கு அதீத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, அடுத்தது குரு. குருவே பாருங்க உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல உச்சமாகிறார். 2 வகையா சொல்லலாம். 5 குடையவரும் குருதான், அதே போல 8 குடையவரும் குருதான். அப்ப 8 குடையவர் 12 மறைந்து உச்சமானால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். பயணங்கள் மூலமாக வெற்றிகள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றது, ஒரு தீர்த்த யாத்திரையாவது போயிட்டு வர்றது, அல்லது கோயில் கட்டுமான பணிக்கு உதவிகள் பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார்.